சிங்கப்பெண்ணு. இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். நம்ம மகேஷ் சார் நம்ம தான் எல்லாம் சொல்லிட்டோம்ல, அவங்க வீட்லேயும் சொல்லிட்டோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே நம்ம ஆனந்தியை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆனந்தி வந்து வேலை செய்கிற கம்பெனியில் போயிட்டு அவர் தான் அங்கே தானே இருக்கார். ஸோ அங்கேயே போயிட்டு வந்து நம்ம வந்து லவ்வர்ஸ் தானே, இனிமேல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மகேஷ் சார் வந்து பேசிக்கிட்டே ஏதாச்சும் வந்து நம்ம ஆனந்தி வந்து டச் பண்ணவும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வந்து ஷாக் அடிக்கிற மாரி வந்து இருக்கு நம்ம ஆனந்திக்கு. "சார் கையெடுங்க சார், நீங்க வேற கை மேல எதுவும் கை வைக்காதீங்க" அப்படின்ற மாரி வந்து பேசுறோம். நம்ம மகேஷ் சாருக்கு என்ன ஆச்சு ஆனந்தி?" அப்படின்னு வந்து கேட்கவும், "சார் நீங்க இந்த மாரியெல்லாம் பண்ணாதீங்க சார். நான் ஆல்ரெடியே வந்து எனக்கு லவர் இருக்காங்க சார்" அப்படின்ற மாரி வந்து பேசுறாங்க. நான் அழகனா தான் சார் லவ் பண்றேன். அழகன் தான் அன்பு, அன்பு தான் அழகன் அப்படின்னு வந்து போட்டு வந்து எல்லா உண்மையும் போட்டு வந்து படான்னு வந்து உடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு வந்து கண்டிப்பா வந்து அந்த கம்பெனியில் வந்து இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படின்றது தான் இங்கே சுவாரஸ்யமான ஒரு விஷயமே கூட. ஏன்னா வந்து தான் வந்து லவ் பண்ணுறேன் இந்த பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்ட பிறகு வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு பையன் அதாவது அங்கேயே வேலை செய்யும் இன்னொரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓனருக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து அன்பை முதல்ல வந்து துரத்தி விடுறதுக்கான ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் சார் வந்து செய்கிறாரு. "டேய் நீ முதல்ல வெளில போடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு வந்து துரத்தி வந்து வெளியே தள்ளி விடுறாரு. ஸோ இதை பார்த்த ஆனந்திக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து வெளிலேருந்து ஒரு வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்காக இங்கே வந்தவங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பழகுறதுனால இவங்களுக்கு லவ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஓனரே வந்து பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆனந்தி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாரு நம்ம மகேஷ் சார். ஸோ அவங்க சொல்கிறதுக்கு ஓகே சொல்லுவாரா? வேறு வழி இல்லாமல் இவங்கள துரத்தி விட்டு வேறு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு வந்து அடுத்த ஒரு அத்தியாயத்தை கையில் எடுப்பாரா? அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து சிங்கப்பெண் எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு கிளைமேக்ஸ்க்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஏன்னா வந்து ஹீரோவும் வெளில துரத்தாச்சு. கூடவே ஹீரோயினும் வெளில போயிட்டாங்கன்னாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க. அது அப்படியே வந்து தன்னந்தனியாக வந்து போக போகுது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.